ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்க நியூசிலாந்து பத்தி தான் பேச போறோம். அதில வந்துட்டு இந்த சீசனல் ஒர்க் விசா பத்தி தான் பேச போறோம். ஸோ மெயினா உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு ஏஜென்சிஸ் அதுக்கப்புறம் ஜென்யூன் வெப்சைட் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அத பத்தி ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்து என்னன்னா, என்னெல்லாம் பொசிஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. அத பத்தி ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. புடிச்சத லைக் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ரிக்வயர்மென்ட் என்னெல்லாம் வேணும் இந்த சீசனல் ஒர்க் விசாக்கு வந்துட்டு ஐஎல்டிஎஸ் எல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. நார்மல் இங்கிலீஷ் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு 55 இருந்தாலும் கூட பரவாயில்ல. டில் 55 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் 10th இல்லை 12th முடிச்சாலே போதும். ஏன்னா வந்துட்டு இந்த சீசனல் ஒர்க் விசா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இந்த ஃபார்மிங் இருக்கிறனால தான் வந்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு எஜுகேஷன் அவங்க கேட்க மாட்டாங்க. சரிங்களா? சேலரி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு $23 பர் ஹவர் உங்களுக்கு கொடுக்கும். அது டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் டிமாண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுக்கு $23 அவங்க தருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நியூசிலாண்டில் என்னன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சீசனல் ஒர்க் விசா வந்துட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 இயர்ஸ் வந்துட்டு மல்டி என்ட்ரி நீங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு 7 மந்த்ஸ் சிங்கிள் என்ட்ரி. ஸோ இது எப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க எம்ப்ளாயர்ஸ் விசா அப்ளை பண்ணும்போது அவங்க இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. நாங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணல. ஸோ அவங்க எந்த விசா கொடுப்பாங்கன்னு முன்னாடியே நாங்கள் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு பொசிஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரூட் பிக்கர் இருக்கலாம், கிவி ஆகட்டும், இல்லாட்டி வந்து கிரேப் இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரூட் பிக்கருக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த அவகாடோ இருக்கலாம், அது கூட ஃப்ரூட் பிக்கிங்கில் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை சீசனல் ஒர்க் விசா வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியன் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளீனர்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் நெக்ஸ்ட் வந்து டைரி ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீ ஃபுட் ப்ராசஸிங் இருக்குல்ல, அது கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மில்க் ஹார்வெஸ்டிங் இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். ஸோ நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஒர்க் வரும் அது எல்லாம் வந்துட்டு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் நீங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, ஸோ நான் வந்துட்டு இந்த வெப்சைட் லீஸ்ட் வந்துட்டு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஏஜென்சியோட லீஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் யூரோப் ஃபார்மேட்டில் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி போடணும். ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. விசா ஸ்பான்சர்ஷிப் அங்கே தராங்களா இல்லையா அது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே என்ன கம்பெனிஸ் உங்களுக்கு ஸ்பான்சர் நேம் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு இந்த ரெக்கக்னைஸ்ட் சீசனல் எம்ப்ளாயர் லீஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே தரேன். ஸோ அதில் போயிட்டு அந்த எம்ப்ளாயரோட லீஸ்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணாலும் அது லீஸ்ட்டில் இருக்கணும். இல்லாட்டி அவங்க ஸ்பான்சர் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேலரிஸ் அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனில் தராங்களா இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ரேண்டமாக செக் பண்ணாதீங்க. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ காய்ஸ்.